மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, உலக ரேபிட் செஸ் சாம்பியன் சர்வானிகாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக ரேபிட் செஸ் போட்டியில் சர்வானிகா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஓகே, ரொம்ப நல்ல செய்திங்க. பாராட்டு தெரிவிக்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி சாதாரண பெண்கள் முன்னேறினால் திமுக காங்கிரஸ் அரசால் ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை என பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மைதாங்க. கிட்டத்தட்ட பெண்களுக்கான மசோதா வந்து நேற்று கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, தீய சக்தி திமுக வேரோடு அளிக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழக சட்டசபை தேர்தலில் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஓகே, அடுத்த 4வது நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளை 7 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அண்ணாமலை. பொதுமக்கள் பெருந்திரளினர் கூடி ஆதரவு அளித்திடுமாறு அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை சந்திரகாட்சி இடையே சிறப்பு ரயில் சென்னை டு சந்திரகாட்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கம். கோடை காலத்தில் ஏற்படும் கூடுதல் பயணிகள் கூட்டத்தை கையாளும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்ற சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. 4 சிறுவர்கள் கைது. மதுபோதையில் 4 பேர் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். ஓகே, அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப தகராறு. மனைவியை அடித்து கொன்று பூ வியாபாரி தற்கொலை. கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குடும்ப தகராறு, மனைவியை அடித்து கொன்றார். ஓகே, அடுத்த நியூஸ், பிரான்ஸ் வீரர் பலி. லெபனான் அரசுக்கு இமானுவேல் மேக்ரான் விடுத்த எச்சரிக்கை. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பு ஹிஸ்புல்லாவையே சாரும் என்பதை அனைத்து தகவலும் சுட்டிக்காட்டுகின்றன. கேரளா வெடிகுண்டு வீசப்பட்ட வழக்கில் 9 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை. தாக்குதலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்ததாக முக்கியமான நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பன் உரிமை தொகை. தமிழன் பிரசன்னா வென்றதும் வீடு தேடி வரும் செல்வ பெருந்தகை. தமிழன் பிரசன்னா சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன் 8000 ரூபாய் கொடுக்க போகிறார். அடுத்ததான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி. அன்புமணி ராமதாஸ் கடுமையான கண்டனம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கான காரணம் முக்கியமாக திமுக அரசு தான் சேரும். மகளிருக்கு எதிராக துரோகங்களை இழைத்ததுடன் வெற்றியாகவும் கொண்டாடுவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கார் பஸ் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் பலி. கர்நாடகாவில் சோகம். கார் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. ஓகே, இன்றைக்கான நியூஸ்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு நியூஸுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.